இன்னைக்கு ரீடிங் என்ன மாதிரியான மெசேஜஸ் உங்களுக்கு வரப்போகுதுன்னு தெரியல. ஓகே, இன்னைக்கு கொஞ்சம் டேட்டிங் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். கொஞ்சம் ஸ்டார்டிங் நார்மல் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு ஃபைனல் வந்துட்டு நீங்கள் கேட்குற கொஸ்டின்ஸ் ஏதாவது ஒரு எஸ்ஆர் நோ வந்துட்டு நம்ம சோழி போட்டு பார்க்கலாம். எஸ்ஆர் நோ நீங்கள் யோசிக்கிற விஷயம் சரியா? collective messages. Collective messages. Collective messages. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? தைரியம் பத்தவில்லை, போதவில்லை. நீங்கள் யோசிச்சுட்ருக்கிற விஷயத்துக்கான ஒரு ஆன்சர் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் எடுத்த டிசிஷன் நீங்கள் ரொம்பவே அதிகமாக ஆர்வமாக எதிர்பார்த்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ரொம்ப நாள் ட்ரீம்ஸ், ரொம்ப யோசித்து அந்த விஷயத்தில் வந்துட்டு மும்முரமாக இறங்கி சில விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கிறீங்க. இருந்தாலும் தைரியம் பத்தலை. அப்படியா? தைரியம் பத்தலையா உங்களுக்கு? சில பேர் வந்துட்டு பார்க்குறவங்கெல்லாம் சில பேர் இருக்கலாம், யாருக்கு சிச்சுவேஷன் அப்படி இருக்கோ எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு சில பேர் வந்துட்டு நம்ம வீட்டில் வந்துட்டு பணம் வந்து கொஞ்சம் அதிகமாக நமக்கு வந்துட்டு எப்போவுமே அந்த இது இருக்கணுன்றதுக்காக சில பேர் சேர்க்குற பழக்கமும் இருக்கும். நமக்கு ஒரு பாக்ஸில் பணம் வைக்கிறது, ஏதாவது சில விஷயங்கள் க்ரோத் கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள் அந்த மாதிரி போட்டு வச்சுட்டு அந்த பணம் அந்த பாக்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு பூஜை பண்ணி வச்சுருவோம். சில பேர் பூஜை அறையில் வைப்பாங்க, சில பேர் நார்மல் ஏதாவது ஒரு கபர்ட்ஸில் வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி வச்ச பணப்பெட்டியில் நீங்கள் க்ளீன் பண்ணணும். ஒன்ஸ் யாராவது ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் க்ளீன் பண்ணும்போது சின்ன சின்ன பூச்சி இல்லை ஏதோ சில விஷயங்கள் நீங்கள் அதில் நோட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா உங்களுடைய பணம் ஸ்டக் ஆகி இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் அதுவாக கூட இருக்கலாம். அதை க்ளீன் பண்ணுங்கள். நல்லாவே ஓரளவுக்கு வந்துட்டு இருந்த அந்த ஒரு மணி ஃப்ளோன்றது சடனாக உங்களுக்கு வந்து டவுன் ஆகிற மாதிரி இருக்குது. சடனாக அவங்களால வந்துட்டு சில விஷயங்களில் வந்துட்டு வரக்கூடிய அந்த பணமும் ஸ்டக் ஆகிருக்கு. கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ் அப்படி இப்படி போயிடுச்சு. கொஞ்சம் இந்த 2-3 மந்த்ஸாக எனக்கு கொஞ்சம் பணம் வரவுன்றது கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களில் சில பேர் யாருன்னா ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த பழக்கம் இருக்கிறவங்க செக் பண்ணுங்கள். ஓகே, க்ளீன் பண்ணுங்கள். திரும்ப க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப என்ன ரிச்சுவல்ஸ் இருக்கோ அதெல்லாம் பண்ணிவிட்டு வைங்க. ஓகே, universal message, significant. யூனிவர்சல் மெசேஜ்ன்றது யாருக்காவது சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். நம்பர் 9 சிக்னிஃபிகண்ட். பணம் பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். பணம் பற்றி தான் பேசிகிட்ருக்குறோம். ஸ்டக் ஆகிருக்கு உங்களுக்கு வரக்கூடிய பண வரவு இருக்கட்டும்,
ஏதாவது விதத்துலேருந்து, இல்லை உங்களுடைய நம்ம மந்த்லி நம்ம பண்ணக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் நமக்கு எக்ஸ்ட்ராவாக பணம் தேவைப்படுற மாதிரி இருக்குது. சடனாக ஏதோ ஒரு விஷயத்தினால அது ஸ்ட்ரக் ஆயிடுச்சு, நமக்கு அது வரல, இன்னும் அதிகம் போராட்டம் பண்ணுற மாதிரி இருக்குது, அதிக யோசனையில் இருக்கிறீங்க. நீங்கள் எப்படி நம்ம இதை டேக்கிள் பண்ணுறது, இந்த விஷயத்த எப்படி நம்ம இன்னும் சில விஷயங்கள் பண்ண முடியும், மணி விஷயத்தில் நம்ம எப்படி இன்னும் பண்ண முடியும் சொல்லி சில பேர் ஆழ்ந்த யோசனையில் இருக்கீங்க. ரொம்ப கவலையாகவும் இருக்கீங்க. சில விஷயங்கள் பாருங்கள், சில பேருக்கு அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கும். சில பேருக்கு வந்துட்டு இன்னும் போல்டாக சில ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கு. நீங்கள் போல்டாக எடுங்க. எந்த ஆக்ஷன் இருந்தாலும் அதிகமாக யோசிக்காதீங்க. உங்களுக்கு கரெக்டாக தோணுதா ஒரு விஷயம், நீங்கள் நிறைய யோசிச்சதுக்கப்புறம் கரெக்டுன்னு சொல்லி உங்களுக்கு தோணுதா ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு? அதுக்கப்புறம் ஓகே, யாரோ ஒருத்தருக்கு வந்து இன்ஸ்டா ஐடி செக் பண்ணணும். உங்களுடைய இன்ஸ்டா இருந்ததுன்னா இன்ஸ்டா ஐடி செக் பண்ணுங்கள். எனி மெசேஜ் வந்திருக்கலாம், எனி மெசேஜ் உங்கள் இன்ஸ்டா ஐடி, இமெயில் எதுனா நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. ஏதாவது ஒரு நீங்கள் கொஞ்ச நாள் முன்னாடி ஏதோ ஒரு ஆஃபரு, ஒரு ஜாப் விஷயமா, எதனா கெரியர் விஷயமா நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க. எதனா ஒரு படிப்பு விஷயமா இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் பண்ணீங்க, அதுக்கான உங்களுக்கு ஆன்சர் இன்னும் கிடைக்கல, உங்களுக்கு எந்த மெசேஜ் வரல. இன்ஸ்டா ஐடி செக் பண்ணுங்கள், ஃபோன் செக் பண்ணுங்கள், இமெயில் ஐடி செக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதோ சம் மெசேஜஸ் வந்திருக்கலாம், இல்லை நீங்கள் யாரா பிளாக் பண்ணி வச்சுருப்பீங்க ரீசெண்டாக என்ன ஒரு விஷயத்தினால. அன்பிளாக் பண்ணுங்க. ஏதோ ஒரு மெசேஜ் உங்களுக்கு வர வேண்டியிருக்கு. மெசேஜ் வர வேண்டியிருக்கு, கண்டிப்பாக ஏதோ ஒரு நல்ல விஷயம், நல்ல மெசேஜ் வர வேண்டியிருக்கு. மேபி சில பேர் வந்துட்டு யாரும் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கும் போது நீங்கள் அவங்கள அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அவங்க எனிமையாக கூட இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், ஜஸ்ட் ஒன்ஸ் என்ன சொல்ல வராங்கன்றதை கொஞ்சம் கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன டிசிஷன் எடுக்கிறீங்களோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம். ஓகே, ஏதோ ஒரு விஷயம் மெசேஜ் வர வேண்டியிருக்கு, ஏதோ விஷயம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. நீங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் சில பேருக்கு, சில பேர் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம், அதுக்கான ஆன்சர் ஏதோ ஒரு உங்களுக்கு வந்துட்டு வர வேண்டியிருக்கு. இது உங்களுடைய ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு தெரியப்படுத்த நினைக்கிறாங்க. அதனால் நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸும் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கலாம். அடிக்கடி ஏதாவது சயின்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கலாம். ஃபெதர்ஸ், சயின்ஸ், நம்பர்ஸ், திரும்ப திரும்ப அதே நம்பர்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கலாம். சில நம்பர்ஸ் உங்களுக்கு ஞாபகப்படுத்த நினைக்கிறாங்க. சில விஷயங்கள் செக் பண்ணுங்கள். இன்கேஸ் அது இருந்தால் செக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் உங்களில் சில பேர் வந்து ஒரு வாட்டி வந்துட்டு சூடு பட்டாச்சு, ஒரு விஷயத்தில் அடிபட்டாச்சு, சூடு பட்டாச்சு, திரும்ப நம்ம வந்து அந்த விஷயம் போய் நம்ம கிளறணுமான்னு சொல்லி யோசிப்பீங்க. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, எல்லாருக்கும் இல்லை இந்த மெசேஜ், இது ஒரு சில பேருக்கு. செக் பண்ணுங்கள். ஓகே, ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு தெரிய வர வேண்டியிருக்கு. சரியா? யாருக்கு இந்த மெசேஜோ அது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வரும், புரியும் நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். ஓகே, எப்போவுமே உங்களை டவுட் படாதீங்க. எந்த விஷயம் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா பின்வாங்காதீங்க. அந்த டிசிஷன் எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். ஓகே, கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் தான் உங்களுக்கு வரப்போகுது. கண்டிப்பாக இது உங்கள் லைஃப், சில பேருக்கு வந்து லைஃப் சம்மந்தமான விஷயமா இருக்கும். சில பேருக்கு வந்துட்டு உங்களுடைய ஏதோ ஒரு டிசிஷன் நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க, அது எடுக்கிறதுக்காக, அதுக்கான ஒரு விஷயமா கூட இருக்கும் சில பேருக்கு. ப்ளூ சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும் சில பேருக்கு. ப்ளூ கலர் ஓப்பனாக பேசுங்க, எந்த விஷயமா இருந்தாலும். ஏதோ ஒரு விஷயம் கிளாரிட்டி கண்டிப்பாக கிடைக்க போகுது. ஒரு ஒரு திரை போட்டு மறைச்சி இருந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் இப்போ கிளியராக தெரிய போகுது, புரிய போகுது. சில விஷயங்கள் உங்களுக்கு ஒரு ஜாரில், கிளாஸ் ஜாரில் தண்ணி வச்சுருந்தா எப்படி நம்மளால் இந்த சைடில் அந்த சைட் கிளியராக பார்க்க முடியுமோ அந்த மாதிரி ஒரு கிளியர், அந்த மாதிரி சில விஷயங்கள் உங்களால் பார்க்க முடியும் இனிமேல்.
உங்களுக்கான ப்ரொடெக்ஷன் இருக்குது. இது ஸ்பிரிச்சுவலி உங்களை கைட் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்குறாங்க. நிறைய விஷயங்களை ஸ்பிரிச்சுவலி கைட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக சில விஷயங்கள் நீங்கள் போல்டு மூவ்ஸ் எடுத்து தான் ஆகணும். அதிகமாக யோசிக்காதீங்க. ஒரு விஷயம் உங்களை கடவுள் நல்லா காட்டும் போது தைரியமாக முன்னேறுங்க. சரியா? நம்பர் 9 சொன்னேன் இல்லையா நான் ஸ்டார்டிங்கில். நம்பர் 9 சிக்னிஃபிகண்ட். சி 9 தெரியுதா? 9. ஓகே, நம்பர் 9 ஸ்டார்டிங்கில் சொன்னேன். 9 சிக்னிஃபிகண்ட் சொல்லிட்டு கண்டிப்பாக மூவ் பண்ணுங்கள். போல்டு மூவ்ஸ் எடுங்க. பேசுங்கன்னு சொன்னேன். பேசுங்க, தைரியமாக பேசுங்க, யோசிக்காதீங்க. இது உங்களுக்கான ஒரு ஸ்பிரிச்சுவலி கைட் பண்ணி உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு நியூ பிகினிங்ஸ் உங்கள் லைஃப்பில், உங்கள் கரியர் வைஸில் ஒரு நியூ பிகினிங். அவேர்னஸ், நிறைய விஷயங்கள் நீங்கள் இன்ட்யூஷன் உங்களுக்கு நல்லாவே வேலை செய்யுது. நல்லாவே உங்களால் நிறைய விஷயங்கள் கிளியராக யோசிக்க முடியுது, பார்க்க முடியுது. நிறைய கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்குது. லைஃப்பில் நிறைய விஷயங்கள் கிளாரிட்டி கிடைக்குது உங்களுக்கு. நிறைய உங்களுக்கு சயின்ஸ், கண்டிப்பாக உங்களுடைய ஏஞ்சல்ஸ், காடஸ் எல்லாருமே உங்களுக்கு சயின்ஸ் கொடுத்துட்ருக்குறாங்க. சயின்ஸ் இக்னோர் பண்ணாதீங்க. கண்டிப்பாக எல்லா சயின்ஸுமே ஃபாலோ பண்ணுங்கள். என்ன சொல்ல வராங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. சரியா? நீங்கள் அப்புறம் ஏஞ்சல் நம்பர்ஸ் இதுனா என்ன மீனிங், இப்படி இந்த நம்பர் என்ன மீனிங் சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் வந்து கேட்காதீங்க. சரியா? ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஏஞ்சல்ஸ் நம்பர் பற்றி செக் பண்ணுங்கள். சில பேருக்கு வந்துட்டு நீங்கள் அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன மைண்டில் யோசிச்சுட்டு இருந்தீங்களோ, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்களோ, அதிகமாக நீங்கள் எதை பற்றி கவலைப்படுறீங்களோ அந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஆன்சர் தெரிகிற மாதிரி தான் உங்களுக்கு ஏஞ்சல் நம்பர்ஸ் வரும். ஓகேவா? புரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் திரும்ப வந்துட்டு கமெண்ட்ஸில் வந்துட்டு ஏஞ்சல் நம்பர் இந்த நம்பருக்கு என்ன மீனிங் டிஃபர் ஆகும். ஒவ்வொருத்தருக்கும் அந்த சுச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரென்ஸ் வரும். அந்த டைமில் நீங்கள் என்ன யோசிச்சிங்க, நீங்கள் என்ன எதிர்பார்த்துட்ருக்கீங்க, நீங்கள் என்ன சுச்சுவேஷனில் இருக்கீங்க, அதுக்கு பொருத்தமாக இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு சயின்ஸ் கிடைக்கிறது. ஓகே, கிளியர் மெசேஜ் வந்துருச்சு இதுலேயே உங்களுக்கு. ஸ்பிரிச்சுவலி நீங்கள் வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க, வழிகாட்டி உங்களுக்கு. நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். சில நேரத்தில் டவுட் படுறீங்க, கொஞ்சம் தைரியம் பத்தலை, இன்னும் சில விஷயங்கள் போல்டாக மூவ்ஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் டிசிஷன் எடுக்கிறதுக்கும் தைரியமாக முடிவெடுங்க, டிசிஷன் எடுங்க. உங்களால் முடியும். எந்த விஷயமா இருந்தாலும் உங்களால் முடியும். பண்ண முடியாது, இது நம்மளால் சமாளிக்க முடியுமான்றலாம் யோசிக்காதீங்க. கண்டிப்பாக முடியும். ஏதோ ஒரு மெசேஜஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. சில பேருக்கு வரக்கூடியதாக இருக்கும், சில பேருக்கு ஆல்ரெடி உங்களுடைய மெசேஜ் அந்த இதில் போய் பாருங்கள். இன்ஸ்டா ஐடி, உங்களுடைய இமெயில் ஐடி, அந்த மாதிரி சில விஷயங்கள் செக் பண்ணுங்கள். சரியா? ஓகே, எல்லோரும் எதனா ஒரு மைண்டில் உங்களுக்கு இப்போதைக்கு எதனா ஒரு விஷயம் எஸ் ஆர் நோ தெரியணும்னா யோசிச்சுக்கோங்க. நான் ஸ்டோரி போட்டு பார்க்கலாம். யோசிச்சிட்டிங்களா? கொஸ்டின் யோசிச்சிட்டிங்களா? 3 கொஸ்டின்ஸா? சரி, ஓகே. 3 டைம்ஸ் பண்ணலாமா? எஸ் ஆர் நோ? யாரும் பார்க்குறவங்க கூட யாருன்னா அந்த 3 டைம்ஸ் எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஓகே, 3 டைம்ஸ் யோசிச்சாச்சா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எஸ் ஆர் நோ, நீங்கள் நினைக்கிற கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் எஸ் ஆர் நோ. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் நோ. ஓகே,
Second question. Second question, நீங்கள் யோசிச்ச question yes. சில பேருக்கு டவுட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் நினச்ச டபுள் மைண்டாக யோசித்த மாதிரி இருக்குது. ஒன்று உங்களுக்கு டவுட் இருக்கும், இல்லை நீங்கள் யோசித்த அந்த ஒரு பர்ஃபெக்ட் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு கொஸ்டின்னு அந்த பர்சனுக்கோ இல்லை அந்த விஷயத்தில் பண்ணக்கூடிய ஒரு பர்சனுக்கோ இல்லை அந்த விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, ஒரு மேபி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேலன்ஸ்டு இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, தேர்ட் கொஸ்டின். Third question. Sorry. No. Okay. இதான் உங்களுடைய எஸ் ஆர் நோ. அதுக்காக என்ன சொல்கிறது, கவலைப்படாதீங்க. சில விஷயங்கள் நோ வந்துச்சுன்னா எதுனா ரீசன் இருக்குது. இப்போதைக்கு அதுக்கான ஒரு நேரம் இருக்காது, இப்போதைக்கு அதுக்கான ஒரு சிச்சுவேஷன் கரெக்டாக இருக்காது. அதனால் நோன்னு கூட வந்துருக்கலாம். அதனால் உடனே டவுன் ஆகிடாதீங்க. எனர்ஜியில் போல்டாக இருங்க, பாசிட்டிவாக இருங்க, எல்லாமே நல்லதாகவே நடக்கும். ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.